பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன நம்ம பாக்கியம் கிரியேஷனில் வீடியோ போட போகிறோம்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்கல்ல, லீவ் விட்டு இப்போ ஸ்கூல் தொடங்க போகுது. அதனால எங்கள் பேர குழந்தைகள் என்ன கேட்டாங்கன்னா, அவ்வா லீவ் விட்டு ஸ்கூல் தொடங்க போகுது, வா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க வா அப்படின்னாங்க. அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஓசூர்லேருந்து என்னோடய அன்பு சகோதரியோட மகள் எனக்கு ஒரு பார்சல் அனுப்பி விட்டாங்க. சிறுதானிய வகைகள்லாம் இருக்குது பாருங்க. சிறுதானிய வகைகளில் இந்த ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்து மாவை எனக்கு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் பேர் கூட போட்டிருக்கு பாருங்கள், ஜெஸ்வின்னு பேர் போட்டிருக்கு பாருங்கள். ரொம்ப அவங்க என்னோட அந்த பேர குழந்தைகள் பேர் இது ஜெஸ்வின்ங்கிறது. அதனால் உங்கள்கிட்ட காட்டிட்டு நான் இதை ஒரு லாங் வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை வச்சு தான் ஒரு ஃபன் பண்ண போகிறோம். நம்ம மாவை வச்சு தான் ஒரு பேன் கேக் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசைப்பட்டு என்னோடய பேர பிள்ளைங்க கேட்டாங்க. அதே மாதிரி என்னோடய செல்ல பேரன்கள் பேத்திகள் யாராக இருந்தாலும் இதை பார்த்து செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதில் நம்ம அந்த கேக்கு செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்னென்ன பொருள் இருக்குது தெரியுமா? முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் கோதுமை மாவு, ஏலக்காய் 2 கோதுமை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 ஏலக்காய் வச்சுக்கிட்டேன். முட்டை 2 முட்டை. அப்புறம் வாழைப்பழம், நல்லா பழுத்த பழம், வாழைப்பழத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேன் வச்சுருக்கேன் பாருங்க. நம்ம எப்போயாவது செஞ்சு கொடுக்குறோம், நம்ம குழந்தைங்க ஆசைப்படுறத நல்லா சுவையாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுப்போமேன்ட்டு தேன் வச்சுருக்கேன். அப்படியே நம்ம சாப்பாட்டு நெய் வச்சுருக்கேன். சாப்பாட்டு நெய்யும் வச்சுருக்கேன். இந்த இதெல்லாம் இப்போ எப்படி நம்ம ஒன்று சேர்த்து எப்படி நம்ம செய்கிறது, அந்த கேக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாவும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிற செய்முறை விளக்கத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க. இப்போ நம்ம இந்த மாவு சத்து மாவு இந்த பவுலில் ஒரு பவுல் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த பவுலால் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் கோதுமை மாவு ஜலிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட வேண்டிய பொருட்கள் இருக்குது, அதை என்னென்ன போடணும்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். காரில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். ஒரு முட்டையெல்லாம் உடைக்கும் போது கருவு ஒரு முட்டையில் 2 கருவாக இருக்கும். இதில் ஆனால் ஒவ்வொரு கருவு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் 2 இருக்குது, அதையும் போட்டுக்கிறோம். ஏலக்காயை போட்டு வாழைப்பழம் உரிச்சு வச்சுருக்கோமே, அதையும் நம்ம போட்டுக்கிறோம் சின்ன. அப்புறம் நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்க வேண்டியது. இப்போ எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு. இதை மிக்சியில் அடிச்சுக்கிறோம். நல்லா அடிச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அடிச்சிட்டோம். நல்லா இந்த பக்குவத்துக்கு அடிச்சுக்க வேண்டியது. இந்த பாருங்க இப்படி இருக்கும். முட்டையெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, முட்டை நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கோம், வாழைப்பழம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் இந்த பக்குவத்துக்கு நம்ம அடிச்சுக்க வேண்டியது. நல்லா ஒன்றா கலக்கிக்கணும். இப்போ இந்த விஸ்கு வச்சு நம்ம நல்லா அடித்து கிளறிக்கிறோம். ஒன்று போல் அடித்து இந்த விஸ்கை வச்சு கிளற வேண்டியது. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும், ரொம்ப விடக்கூடாது. ஏன்னா மாவு ஐட்டமாக இருக்குல்ல, கோதுமை மாவு, நம்ம சத்து மாவு, தானிய வகைகள் போட்ட சத்து மாவெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறணும். இது மாதிரி இந்த பக்கம் இருந்தால் போதும். பார்த்திங்களா, கரண்டியை போட்டுக்க வேண்டியது. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அடித்தாச்சு, ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும்.
இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. நெய் வச்சுருக்கேன் பாருங்கள். நெய் வந்து சாப்பாட்டு நெய் தான். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நெய் தான் இது. நல்லா திகட்டாது. இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாட்டு நெய். ஓகேவா? இப்போ நல்லா காஞ்சிருச்சு. மாவு பக்குவம் பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிக்கிறோம். இன்னொரு அரை கரண்டி. அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நம்ம எரிய விடணும். அது மாதிரி வேக விட்டு எப்படி பக்குவமாக வெந்திருக்குன்னு கிட்ட வந்து பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டா போதும். ரொம்பவும் பெருசாக ஊற்ற வேண்டியதில்லை. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. ஓகேவா? வேகட்டும். எப்படி திருப்புறதுன்னு சொல்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சது இந்த வேக விடணும். இப்போ ரவுண்டில் கொஞ்சோண்டு நம்ம நெய் விட்டுக்கிறோம். இந்த மாதிரி இந்த கேக் வந்து வெளிநாட்டில் தான் அதிகமாக செய்வாங்களாம். அமெரிக்கா, இந்தோனேசியா இது மாதிரி வெளிநாட்டில் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்களாம். இது மாதிரி செஞ்சு எங்கள் வீட்டு சில்ட்ரன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா, அங்கே மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவாங்களா, நம்மளும் செஞ்சு சாப்பிட்ணும்ல, செஞ்சு கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஒரு அன்பு போராட்டம். அதுக்காக சரி இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருவோம், இன்னும் நல்லா ஸ்கூல் திறந்துருவாங்க அப்படின்ட்டு செஞ்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் பேர பிள்ளைகள்லாம் கேட்டால் செஞ்சு கொடுங்க. ஓகே? இப்போ நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கிறோம். வாவ், சூப்பர், அழகாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருது வருங்க, அழகா. அதுதான் சில்ட்ரன்ஸ் ஆசைப்பட்ட ஃபன் கேக். இது சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக செஞ்ச பேன் கேக் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. குழந்தைங்க ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கேக்கு. வா, செம சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ எல்லா கேக்லேயும் தேன் தடவுறாங்க. தேனை தடவிக்கிட்டு சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக. தேனுன்னா சொல்லவே வேண்டியதில்லை. தேன் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டதில்லை. அதனால் தேனை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேன் தான் சேர்த்து செய்யணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. நம்ம நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் இது மாதிரி பேன் கேக்கு செஞ்சிட்டோம். நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்லாம் லாங் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இது. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்